விஜய் சார் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. அதுவும் தமிழ்நாட்டில் இப்படி நடக்குமா அப்படின்றத கனவுல கூட எதிர்பார்க்கல நான். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறம் முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து அதிரடி முடிவுகளை எடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்து சோசியல் மீடியாவில் பரவலாக பேசப்பட்டு வர நிலையில் இப்போது நடிகரும் தொலைக்காட்சி பிரபலமான தாடி பாலாஜி வெளியிட்டிருக்கிற இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வேகமாக வைரலாகி வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் விஜயோட தீவிர ரசிகராக நீண்ட காலமாக இருந்து வந்த தாடி பாலாஜி விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தவங்களில் ஒருத்தவங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட நெஞ்சில் விஜயோட உருவத்தை பச்சை குத்திக்கிட்டு அவர் தொடங்கின கட்சியில் இணைஞ்சதும் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சில மனக்கசப்புகள் காரணமாக கட்சியிலேருந்து விளக்குறத அறிவிச்சிருந்தாலும் என்னோட ஆதரவு எப்போவுமே விஜய்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை சொல்லி வந்தார். இந்த நிலையில் நடிகர் தாடி பாலாஜி முதலமைச்சர் விஜய் பற்றி பேசி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் சார் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. அதுவும் தமிழ்நாட்டில் இப்படி நடக்குமா அப்படின்றத கனவுல கூட எதிர்பார்க்கல நான். இல்லை, மக்களும் எதிர்பார்க்கவே இல்லை. சார் பதவி ஏற்ற நாளில் இருந்த அவர் சொல்கிற வார்த்தை ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்குன்னு சொன்னார். இன்னொன்று, இன்றைக்கி நியூஸை எல்லாரையுமே பார்க்க வச்சுட்டாரு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் பார்க்க வச்சுட்டாரு. பதவி ஏற்றுக்கிட்ட நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும், நான் இப்போ பேசிக்கிட்டீங்களா, இன்றைக்கி வரைக்கும் ஏதோ ஒரு ட்விஸ்ட் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஜனங்க நடுவில் பெரிய வரவேற்பை கொண்டாடுது. இதில் ரொம்ப ரெட்டிப்பு சந்தோஷம் என்னென்னா, சில சமுதாயத்தில் இருக்கிறவங்க நம்மளால் இது பண்ண முடியுமா, நம்ம அடுத்த லெவலுக்கு வர முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்களும் வர முடியும் அப்படின்ற நிரூபித்ததை நம்ம தமிழ்நாடு சிஎம் மரியாதைக்குரிய விஜய் சார் தான். எதை பற்றி சொல்கிறேன் தெரியுங்களா? பட்டியலத்தை சேர்ந்தவங்க 7 பேரை எம்எல்ஏ ஆக்கியிருக்கலாம், ஆனால் அமைச்சராகியிருக்காருங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். சாத்தியமாக இதுக்கு முன்னாடிலாம் இருந்துச்சு, ஏதாவது சாத்தியமா? இப்போ நடத்துகிறா இருப்பாங்க. அது பெரிய விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த இப்பவும் ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் எப்படி கொடுக்குறாரு என்னன்றது நம்ம டெய்லி பார்க்குறோம். ஓகேங்களா? என்ன சொல்கிறது, தமிழ்நாடு உண்மையாகவே பெருமையாக இருக்குது இவரை சிஎம்மாக நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கு. ஆல் தி பெஸ்ட் சார். எப்பயும் சொல்கிறது தான், உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். நன்றி. இப்போது இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் வேகமாக வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது. அதே நேரம் கட்சியிலேருந்து விலகினதுக்கு அப்புறமும் விஜய்க்கு இப்படி ஆதரவு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிலர் பாராட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் திரும்பவும் இணைகிறதுக்கான சிக்னலா அப்படின்னு சொல்லிட்டு தாடி பாலாஜியை கேள்வி கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் விஜய் எடுக்கிற நடவடிக்கைகள் பற்றி ஆதரவும் விமர்சனமும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்க சூழலில் தாடி பாலாஜியோட இந்த ஆதரவு வீடியோ அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாக மாறி இருக்குது.